கண்களுக்கு களிப்பாகவும் செவிக்கு விருந்தாகவும் உங்கள் மாதா டிவி தோட்டத்தில் கானம் பாடும் பட்டாம்பூச்சியாய் பாடி புகழ்வோம், பரமனை பாடி புகழ்வோம். ஜெரோம், நீ இயற்கையை நோட் பண்ணியிருக்கியா? நான்லாம் நோட் பண்ணல, நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்கள்ல, சொல்லுங்கள். இந்த உலகத்தில் இப்போ வரைக்குமே செடி கொடி மரம் விலங்குகள்லாம் அதன் கூட இசையில் இறைவனை புகழ்ந்து பாடிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் இறைவனை புகழ்ந்து பாட யார் எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போமா? இன்றைக்கி வரவங்க புதுமுகம்லாம் இல்லை, நம்ம குடிமூர்த்தக்காரங்க தான். நம்ம இறையிறக்கத்தின் ஆலயம் அந்த பங்குலேருந்து தான் நமக்கு தெரிஞ்ச பழைய பாடல்களாக கொண்டு வந்தாங்க இல்லையா, அவங்களே மறுபடியும் வந்திருக்காங்க. அவங்க ஊர் வரையும் இந்த நிகழ்ச்சிக்கு மீண்டும் ஒரு முறை அன்போடு உங்களை வரவேற்கிறோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி என்னென்ன பாட்டு வச்சுருக்காங்கன்னு ஐடியா இருக்குமா ஜூலி உங்களுக்கு? கண்டிப்பாக போன டைமே செமையாக பாடி கலக்கிட்டாங்க. இன்னைக்கு அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போமா? ஓகே, அவர்கிட்டே கேட்டுருவோம், அழகாக சொல்லுவார். அண்ணா, நம்ம நிகழ்ச்சியோட ஃபஸ்ட்டு பாட்டு என்னன்னா, அன்பின் இறைவனே அருமை இயேசுவே அளவில்லாவும் இரக்கம் எனக்கு போதுமே. இந்த பாடல் தான் நாங்கள் பாட போகிறோம். இது எங்கள் பாய்ஸ் வாய்ஸில், ஜென்ஸ் வாய்ஸில் பாடினா, அவங்க மட்டும் பாடினா ஒரு சின்ன சேஞ்சாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த பாட்டை அவங்கள மட்டும் பாட அழைக்கிறேன். வாங்க. அவரே சொல்லிட்டாரு, அதுவும் ஆண்கள் மட்டும் வேறு சொல்லியிருக்கிறாரு. அப்படி என்னதான் அதில் ஸ்பெஷல் இருக்குது? பாடி காட்டுங்க, நாங்கள் கண்டுபிடிச்சிக்கிறோம். இறைவனே அருமை இயேசுவே அளவில்லாவும் இரக்கமே எனக்கு போதுமே. அன்பின் இறைவனே அருமை இயேசுவே அளவில்லாவும் இரக்கமே எனக்கு போதுமே. மறந்து ஜீவித்தே விலகி ஓடினே, மறந்து ஜீவித்தே விலகி ஓடினே, இறங்கி தேடுமே எடுத்து உயர்த்துமே, இறங்கி தேடுமே எடுத்து உயர்த்துமே. அன்பின் இறைவனே அருமை இயேசுவே அளவில்லாவும் இரக்கமே எனக்கு போதுமே. மனித அன்பையே நம்பி வாழ்ந்தேனே, மனித அன்பையே நம்பி வாழ்ந்தேனே, மாறி மறைந்ததே தேற்றவாருமே, மாறி மறைந்ததே தேற்றவாருமே. அன்பின் இறைவனே அருமை இயேசுவே அளவில்லாவும் இரக்கமே எனக்கு போதுமே. அன்பின் இறைவனே. குடிமுத்துக்காரங்க அடித்தாலே சிக்ஸர் தான்ப்பா. 3 பசங்க 3 ஸ்டான்ஸான்னு அப்படியே கிறிஸ்டியானிட்டியோட அந்த திருத்துவத்தையே கிட்டத்தட்ட காட்டிட்டீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையாக பண்ணீங்க.
சார் எப்பயும் போல் இதுலேயும் ஸ்பெஷலாக ஒன்று பண்ணிட்டீங்க. அப்போ அடுத்த பாட்டு என்ன வச்சுருக்கீங்க? அதில் ஏதாவது வச்சுருப்பீங்களே சூசகமாக, அது என்ன விஷயம்? உம் அன்பை நான் அனுபவித்தேன், உம் ஸ்நேகத்தை நான் ருசித்தறிந்தேன். இது வந்து ஒரு பழைய மலையாள பாட்டோட டிரான்ஸ்லேட் பண்ணி பாடினது. இந்த பாட்டை வந்து ஃபாதர் ஜார்ஜ் அடிகளார் அப்படின்னு சொல்லி எங்கள் பாரிஷ் ப்ரீஸ்டாக இருந்தார். அவர் வந்து இந்த பாட்டை அப்படியே எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தாரு. நாங்கள் அந்த பாட்டை தான் அப்படியே பாடுறோம் இப்போ. அதுதான் உம் அன்பை நான் அனுபவித்தேன், உம் ஸ்நேகத்தை நான் ருசித்தறிந்தேன். மலையாளத்தில் அந்த பாட்டு இருக்குது. அந்த பாட்டு வேணுன்னா ஒரு 2 வரி வேணால் பாட சொல்கிறதுனா டேவிட், ரெஜி அப்படியே பாடுங்க பார்க்கலாம். നിന്ദാനം ഞാൻ അനുഭവിച്ചു, നിൻ സ്നേഹം ഞാൻ രുചിച്ചറിഞ്ഞു. നിന്ദാനം ഞാൻ അനുഭവിച്ചു, നിൻ സ്നേഹം ഞാൻ രുചിച്ചറിഞ്ഞു. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க தான் கேரளா, அதில் கேட்கும் போதே நல்லா இருந்துச்சு. ஆனால் நம்ம ஊர் சாப்பாடு எப்படின்னு பார்க்கணுமே. தமிழ்லையும் பாடிட்டிங்கன்னா கேட்டுருவோம். பாடிடுவோம். பாடிருங்க. உம் அன்பை நான் அனுபவித்தேன், உம் ஸ்நேகத்தை ருசித்தறிந்தேன். உம் அன்பை நான் அனுபவித்தேன், உம் ஸ்நேகத்தை ருசித்தறிந்தேன். இயேசுவே என் தெய்வமே, நீர் வேண்டும் என்னாலுமே. இயேசுவே என் தெய்வமே, நீர் போதும் எப்போதுமே. உம் அன்பை நான் அனுபவித்தேன், உம் ஸ்நேகத்தை ருசித்தறிந்தேன். இயேசு எனக்கு செய்த நன்மைகள் நினைக்கையிலே, இயேசு எனக்கு செய்த நன்மைகள் நினைக்கையிலே, நன்றியோடு நாளும் பாடிடுவேன் ஸ்தோத்திர கானத்தின் பல்லவிகள். நன்றியோடு நாளும் பாடிடுவேன் ஸ்தோத்திர கானத்தின் பல்லவிகள். இயேசுவே என் தெய்வமே, நீர் வேண்டும் என்னாலுமே. இயேசுவே என் தெய்வமே, நீர் போதும் எப்போதுமே. உம் அன்பை நான் அனுபவித்தேன், உம் ஸ்நேகத்தை ருசித்தறிந்தேன். உடைந்த உள்ளத்தோரை தேற்றிடும் வேளையிலே, உடைந்த உள்ளத்தோரை தேற்றிடும் வேளையிலே, நன்றியோடு நாளும் பாடிடுவேன் ஸ்தோத்திர கானத்தின் பல்லவிகள். நன்றியோடு நாளும் பாடிடுவேன் ஸ்தோத்திர கானத்தின் பல்லவிகள். இயேசுவே என் தெய்வமே, நீர் வேண்டும் என்னாலுமே. இயேசுவே என் தெய்வமே, நீர் போதும் எப்போதுமே. உம் அன்பை நான் அனுபவித்தேன், உம் ஸ்நேகத்தை
செம இனிமையான மியூசிக்ல அருமையா பாடி முடிச்சிட்டாங்க. ஆமாம் ஜூலி, அப்படியே அனுபவிச்சு பாடினாங்க. அந்த ருசி தெரிந்தேன்லாம் சொல்லும் போது நான் ரொம்பவே ரசித்தேன். நல்லா இருந்தது. இந்த பாட்டுல ஆழமான ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு, நீ நோட் பண்ணியா? அதான் அந்த ருசி தெரியுறது தானே, வேற ஏதாவது இருக்கா? சரி, நீ எப்பெல்லாம் ப்ரேயர் பண்ணுவ? பண்ணா எனக்கு ஏதாவது தேவை இருக்கும் போது ப்ரே பண்ணுவேன். வேற சரி, அவ்வளோதான். அந்த தேவை கிடைச்சதுக்கு அப்புறம் தேவை கிடைச்சிருச்சு, அப்புறம் அதை என்ஜாய் பண்ணுவேன், அவ்வளோதான். உன்னை நினைச்ச எனக்கு ஒரு ஏஞ்சல் ஸ்டோரி தான் ஞாபகம் வருது. ஏஞ்சலா? நானா? நீ இல்ல, ஸ்டோரிய சொன்னேன். சரி, ஓகே. ஆண்டவர் 3 ஏஞ்சல்ஸை கூப்பிட்டு சர்ச்சுக்கு அனுப்புனாங்களாம். ஒரு ஏஞ்சல் கிட்ட நீ சர்ச்சுக்கு போய் அங்கே இருக்கிற விண்ணப்பத்தையெல்லாம் எடுத்துட்டு வா, இன்னொரு ஏஞ்சல் கிட்ட காணிக்கை எல்லாத்தையும் எடுத்துட்டு வான்னு, இன்னொரு ஏஞ்சல் கிட்ட நன்றி அறிதலை எடுத்துட்டு வான்னு அனுப்புனாங்களாம். கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபஸ்ட்டு ஏஞ்சல் வந்தாங்களாம். கை நிறைய மூட்டையெல்லாம் தூக்கிட்டு வந்தாங்களாம், விண்ணப்ப ஏஞ்சல். கொஞ்ச நேரம் கழித்து காணிக்கை ஏஞ்சல் கையில் முதுகில் அது பத்தாமல் காலெல்லாம் கட்டிட்டு மூட்டையோடு வந்தாங்களாம். 3வது ஏஞ்சல் ஒரே ஒரு சின்ன பையில் அப்படியே ஜாலியாக பறந்து வந்தாங்களாம். இதில் நீ எந்த ஏஞ்சல்? ஐ திங்க் அந்த 2வது ஏஞ்சல் அப்படின்னு நினச்சிட்டு தான் இன்றைக்கி நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் நம்ம இயேசுவோட அன்பை அனுபவிக்கிறோம், ருசிக்கிறோம். ஆனால் நன்றி சொல்ல மறந்துடுறோம். இனிமையாவது இவங்கள மாதிரி நம்மளும் எந்நாளுமே இறைவனுக்கு நன்றி சொல்லி வாழ கற்றுக்குவோம். நன்றிங்க ஜூலி, கற்றுக்கிறேன். சரி, அடுத்த பாட்டு அதை விட்டு கேட்போமா என்னன்னு? கேட்கலாம். அண்ணா, நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் என்னன்னா 100வது சங்கீதத்தை அப்படி பேஸ் பண்ணி ஒரு பாட்டு பாட போகிறோம். ஓ, அருமை. இறைவார்த்தையே பாட்டா பாட போறீங்க, வாங்க கேட்கலாம். நல்லாயின் நானே தந்தை என்னை அறிவது போலவும் நான் தந்தையை அறிவது போலவும் என் நாடுகளும் என்னை அறிகின்றன. மகிழ்ந்து புகழ்ந்து பாடுங்கள், அனைத்து உலகும் ஆண்டவரை. மகிழ்ந்து புகழ்ந்து பாடுங்கள், அனைத்து உலகும் ஆண்டவரை. அவரின் திருமுன் வாருங்கள், அவரின் திருமுன் வாருங்கள். அவரே நம்மை படைத்தவர். மகிழ்ந்து புகழ்ந்து பாடுங்கள், அனைத்து உலகும் ஆண்டவரை. திருவாயில் நுழையுங்கள், புகழ்ந்து பாடி பாருங்கள். நன்றியால் திருவாயில் நுழையுங்கள், புகழ்ந்து பாடி பாருங்கள். அவர் தம் பெயரை போற்றுங்கள், அவர் தம் பெயரை போற்றுங்கள். ஆண்டவர் நல்லவரே. மகிழ்ந்து புகழ்ந்து பாருங்கள், அனைத்து உலகும் ஆண்டவரே. என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு, தலைமுறை தோறும் நம்பலாம். என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு, தலைமுறை தோறும் நம்பலாம். அவரே நல்ல ஆயனாம், அவரே நல்ல ஆயனாம். நாம் அவர் மந்தையின் ஆடுகளாம். மகிழ்ந்து புகழ்ந்து பாடுங்கள், அனைத்து உலகும் ஆண்டவரை. மகிழ்ந்து புகழ்ந்து பாடுங்கள், அனைத்து உலகும் ஆண்டவரை. நல்லா என் பாட்டை ரொம்ப நல்லா பாடிட்டாங்க. சொல்லி எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே அந்த
இன்டர்வியூலாம் கவனிச்சிங்களா? எனக்கு தெரியல கரெக்டாக, தபேலான்னு நினைக்கிறேன். தபேலாவில் ரிதமை வச்சுட்டு கீஸில் வந்து பியானோவை கொடுத்து பியூட்டிஃபுல்லாக ஆர்கனைசேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. பாட்டு கேட்குறது ரொம்ப சூப்பராக இருந்தது, அதில் எனக்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் ஜூலி, ஒரு சின்ன டவுட், நல்லாயன்னா அப்போ கெட்டாயன்னு ஒன்று இருப்பாங்களா? அதில் என்ன வித்தியாசங்கள் ஆயன்கள்? அது புரியல எனக்கு. ஜெரோம், உனக்கு இந்த குரல் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். நிலைமக்கள் சால உடைத்தெனினும் தானே தலைமக்கள் இல்வழியில். ஒரு படையில் எவ்வளோ நிறைய சிறந்த வீரர்கள் இருந்தாலும் ஒரு நல்ல தலைவன் இல்லைன்னா அந்த படை போருக்கு நிலைக்காது. அதே மாதிரி தான் நீயும் நானும் இந்த உலகத்தில் எவ்வளோ படிச்சிருந்தாலும், சொசைட்டியில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், நம்ம ஆண்டவர் இயேசுவை நல்ல ஆயனா நம்ம வாழ்க்கையில் ஏற்றுக்கலைன்னா, அவருடைய பேரன்பை உணரலைன்னா நம்ம வாழ்க்கையை உடஞ்சி போயிடும். அதுதான் ரொம்ப அழகாக இப்போ பாடினாங்க. அருமை அருமை. இந்த மொட்டை தலைக்கு முழங்காலுக்கும் முடிச்சு போட்டவங்கள பார்த்துருக்கேன், ஆனால் திருப்பாடலுக்கும் திருக்குறளுக்கும் முடிச்சு போட்டவங்கள நான் இப்போ தான் பார்க்குறேன். ஆனால் நல்லா சொன்னீங்க ஜூலி. அப்போது அடுத்த பாட்டு என்னன்னு தெரியுமா? கடைசி பாட்டு வேறு இந்த வாரத்தோடது. எனி கெஸ்? எனக்கு தெரியலையே. ஏன், நீ எங்கேயாவது பார்த்தியோ? ஆமாம், பாடிட்டு இருக்கும்போது பக்கத்தில் அடுத்த லீக்ஸை பார்த்துட்டேன். என்ன விஷயம் தெரியுமா? ஓகே, எப்போவுமே ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்து இருக்கும், ஒரு குறிப்பிட்ட கடவுள் சார்ந்து இருக்கும்ல, எப்போவுமே பாட்டு அப்படி தான் இருக்கும். ஆனால் அடுத்த பாட்டு ரொம்ப ஸ்பெஷல், எல்லா மனுஷங்களுக்கும் பொதுவானது, ஆனால் சொல்லி வச்ச மாதிரி எல்லா மனுஷங்களும் மறந்தது. என்னன்னு தெரியுமா? எல்லா மனுஷங்களும் மறந்தது. யோசிச்சுக்கிட்டே இருங்க, சர்ப்ரைஸோடு அவங்க பாடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். ஓகே. மனிதாபிமானம் 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 மனப்பாடம் கானம் மலராகும் அன்புக்கு நிலநீருமாகும் தெய்வீக இசையாக அடிநாதமாகும் மனிதாபிமானம் 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 மனப்பாடும் கானம் மலராகும் அன்புக்கு நிலநீருமாகும் தெய்வீக இசையாக அடிநாதமாகும் துயர் கண்டு தன் நெஞ்சில் கசிகின்ற ஈரம் மனிதாபிமானம் மனிதாபிமானம் உயர்வான அனைத்திற்கும் இது ஆதிசாரம் மனிதாபிமானம் மனிதாபிமானம் துயர் கண்டு தன் நெஞ்சில் கசிகின்ற ஈரம் உயர்வான அனைத்திற்கும் இதுதானே சாரம் அமுதான உணர்வான இது நின்று போனால் சமுதாய இதயத்தில் உயிர் நின்று போகும் உயிர் நின்று போகும் மனிதாபிமானம் 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 மனப்பாடும் கானம் மலராகும் அன்புக்கு நிலநீருமாகும் தெய்வீக இசையாக அடிநாதமாகும் ஏனென்று அறியாமல் தியாகங்கள்
செய்யும். மனிதாபிமானம் மனிதாபிமானம் நான் என்றும் தனதென்றும் தெரியாமல் வாழும். மனிதாபிமானம் மனிதாபிமானம் ஏனென்று அறியாமல் தியாகங்கள் செய்யும். தான் என்று தனதென்று தெரியாமல் வாழும். கண்காணும் வடிவத்தில் மண்ணீது மலரும் தெய்வீக அருளானே மனிதாபிமானம். மனிதாபிமானம் 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 மனப்பாடும் கானம் மலராகும் அன்புக்கு நிலநீருமாகும். தெய்வீக இசையாக அடிநாதமாகும். மனிதாபிமானம் 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 அட 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 மனிதாபிமான பாட்டுக்கு இவ்வளோ மனிதாபிமானம் காட்டி எந்திரிச்சின்னு பாடுவீங்களா நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப அருமையா பண்ணீங்க. அவ்வளோ ஆர்வமா ஈடுபாட்டோட, அதுவும் குறிப்பா இந்த தீம்ல பாடணும்னு நினைச்சதுக்கும் அதை பாடினதுக்கும் உங்க எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷலான தேங்க்யூ அண்ட் பாராட்டுக்கள். ரொம்ப நன்றி. என்ன சொல்லி எப்படி இருந்துச்சு பாட்டு? கண்டிப்பா ஜெரோம், நல்ல சமாரிய ரோமை படிக்கிறதோட திருப்பலியில சமாதானம் சொல்றதோட மனிதனையும் நின்னரக்கூடாது. நம்ம கிட்ட இந்த தனிநபர் ஒவ்வொருடைய மாற்றம் தான் சமுதாய மாற்றத்துக்கு வித்தா இருக்கும்னு நம்ம நிகழ்ச்சியோட கடைசி பாடலா மனிதநேயம் பற்றி பாடிய கோவை மறை மாவட்டம் குனியமுத்தூர் இறையிறக்க ஆலய பாடகர் குழுவினருக்கு நேயர்கள் உங்கள் சார்பாகவும் மாதா தொலைக்காட்சி சார்பாகவும் கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் சார்பாகவும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பாராட்டுக்களும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். நம்ம ஒவ்வொரு வாரமும் ஸ்டாண்டர்ட் அதிகமாயிட்டே போகுது. அடுத்த வாரம் யார் பாட போறா, என்ன பாட்டு பாட போறாங்கன்னு உங்களோட சேர்ந்து நாங்களும் காத்துட்டு தான் இருக்க போறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஜெரோம். நான் ஜூலி. நன்றி, வணக்கம். உம்மன்பை நான் அனுபவித்தேன், உம் ஸ்நேகத்தை ருசித்தறிந்தேன். உம்மன்பை நான் அனுபவித்தேன், உம் ஸ்நேகத்தை ருசித்தறிந்தேன். இயேசுவே என் தெய்வமே